என்னடா எடுத்தோடனே மாவிளக்கு ஃபோட்டோவாக வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சித்திரை வைகாசின்னு வந்துட்டாலே எங்கள் ஊர் சைடெலாம் நோம்பி சாட்டுவாங்க. நோம்பின்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் திருவிழான்னு சொல்கிறது தாங்க நாங்கள் நோம்பின்னு சொல்லுவோம். நோம்பியில் கண்டிப்பாக எது இருக்குதோ இல்லையோ பச்சை மாவு இருக்கணுங்க. அதில் வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கடலை சேர்த்து அரைப்போம். அது எப்படி அரைக்கணும்னா, ஒரு 3/4 கிலோ பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் வெயிலில் பதமாக காய வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. அது கூடயே ஒரு 1/2 கிலோ கடலை அதையும் அரைச்சிட்டு அதுக்கு ஒரு 3/4 கிலோ சர்க்கரையில் பாவு காய்ச்சி ரெண்டையும் அரைச்சி சலித்து இந்த மாதிரி பாவு ஊற்றி ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு பதம் வர அளவுக்கு கிளறி அமுத்தி வச்சுட்டு அது ஆறினோடனே அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து உருண்டையாக பிடிச்சோன்னா நமக்கு தேவையான பச்சை மாவு ரெடிங்க. இதுவே மாவிளக்கு கொண்டு போகிறதுக்கு வெறும் பச்சரிசியை மட்டும் அரைச்சி அந்த மாவிளக்கு சைஸில் உருண்டை பிடிப்பாங்க. இவ்வளோ தாங்க எங்கள் ஊர் மாவிளக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.